13 பேர்களை குருவிலை சுடுவது போல சுட்டுக் கொண்டார்கள். அவர் நேரடியாக பார்த்தாரா? 100 நாட்கள் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு ஒரு அமைச்சர் சென்றிருக்கிறார்களா? இல்லை. இன்றைக்கு அதையும் இதையும் பேசிக் கொண்டிருக்கிறார், ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் இவர் முதலமைச்சராக இருக்கிற போது அப்போது சென்றிருக்க வேண்டும். 100 நாட்கள் நடந்த போராட்டத்திற்கு ஒரு அமைச்சர் கூட அங்கே சென்று பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இன்றைக்கு இவர் பேசுகிறார். அம்மாவுடைய தங்கி இருக்கிற கொடநாடு 2 கொலைகள் ஏற்பட்டதற்கு பிறகு காலையில் தான் எனக்கு தெரியும் என்கிறார் ஒரு முதலமைச்சராக இருப்பவர். அது மட்டுமல்ல, அது தனியாரிடம். அதற்காக நான் சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். இவர் எத்தனை முறை அம்மாவிடத்திலே சென்றார் என்பதும் நமக்கு தெரியும். இவர் எப்படி முதலமைச்சரானார் என்பதும் நமக்கு தெரியும். எப்படி தவழ்ந்து வந்தார் என்பதும் நாடு தெரியும். அப்படி இருக்கையில் இவரை பற்றி பேசுவதற்கு அவரை பொறுத்தவரையிலும் அதற்கு தகுதி இல்லை என்பதைத்தான் அங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மாற்றத்தை விரும்புகிற, எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி விஜயால் மட்டும்தான் முடியும் என்பதை 2026 தீர்ப்பு வழங்க இருக்கிறது. அது யாராலும் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது.